லால் சலாம் இசை வெளியீட்டு விழால இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்க, ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு பேசின வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. சமீபத்துல அயோத்தியில புதிதாக திறக்கப்பட்ட ராமர் கோவில் திறப்பு விழால நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்ட நிலையில கடுமையா விமர்சிக்கப்பட்டாரு. 3 மற்றும் வைராஜாவை என 2 படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பல ஆண்டுகள் கழித்து புதிதாக இயக்கியுள்ள படம் தான் லால் சலாம். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த படத்திற்காக கடுமையா உழைத்த நிலையில அடுத்த மாதம் படம் வெளியாக உள்ளதால ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உற்சாகத்துல இருக்காங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழால விக்ராந்த், விஷ்ணு விஷால், KS ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் மேடையேறி பேசிய நிலையில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடையேறி பேசும்போது எமோஷனல் ஆகிட்டாங்க. சமூக வலைதளத்திலிருந்து எப்போதுமே விலகி இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய டீம் அடிக்கடி ஒரு விஷயத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறதாவும், அதுல குறிப்பா சங்கி என முத்திரை குத்தப்படும் அந்த வார்த்தை தன்னோட மனதை ரொம்பவே உறுத்துறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெளிவா புரியும்படி ஒன்னு சொல்லிக்கொள்ள விரும்புறதாவும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கி இல்ல, எங்க அப்பா சங்கியா இருந்திருந்தா லால் சலாம் படத்துல மொய்தீன் பாய் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கவே மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. மதங்களை கடந்து மனிதர்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய மனிதர் அவர்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உருக்கமா பேசியிருக்காங்க. மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படி பேசியதை கேட்டதுமே நடிகர் ரஜினிகாந்த் கண்கலங்கிய காட்சிகள் ரசிகர்களை நெகிழ வச்சிருக்கு.